நான் எதிர்பார்த்தேன். அருண், இப்பதான் நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. கஷ்டப்பட்டேன் காவ்யா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மாவுக்கு தெரியாம இதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இஷ்டப்பட்டல்ல, என் மேல இஷ்டப்பட்டல்ல, அப்ப நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். படுறேன் காவ்யா, கஷ்டப்படுறேன், உனக்காக கஷ்டப்படுறேன். ஏன்னா நீ எனக்கு வேணும், எப்போ நீ எனக்கு வேணும் காவ்யா. உனக்கு எப்பவும் நான் வேணும்னா எப்பவும் எனக்கு பணம் வேணும். அருண், இதுக்கும் நான் கேரண்டி இல்ல. கேரண்டியே கொடுக்க முடியாது என்னால. என்ன சொல்ற காவ்யா? இது தொடக்கம்தான். நீ இப்ப கொடுத்திருக்கியே இந்த பணம் வெறும் தொடக்கம்தான். இது தொடரணும். கவ்யா, 5 லட்சம் 5 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லதா அருண். ஆனா இந்த பணத்தை விட எனக்கு வேல்யூ ஜாஸ்தி. நீ சொல்றது சரியில்லை அருண். பணம் பெருசா இல்ல உனக்கு நான் பெருசா, முடிவு பண்ணிக்கோ. நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீ பணத்தை கொடுத்துக்கிட்டே இரு. நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இரு. நீ பணம் கொடுக்கிற வரைக்கும் நம்ம உறவு நிலைக்கும். என்ன சொல்ற காவ்யா? பணத்தை நிறுத்தினா நம்ம உறவு நின்னுடும். புரியல? உனக்கு புரியல? பணம் தரலன்னா நான் உன்னை கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாப்பேன். காவ்யா, யாரோ மாதிரி பேசுறியே. யாரோதான் நான் யாரோதான். தாலி கட்டி கூட்டிட்டு வரலையே. நீ என்ன தாலி கட்டி கூட்டிட்டு வரல. கவ்யா, நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். இது கமிட்மெண்ட், வெறும் கமிட்மெண்ட், அவ்வளவுதான். நாம வாழறது வாழ்க்கை இல்ல. அருண், நான் உன் மேல ஆசைப்பட்டு வரல, நீதான் என் மேல ஆசைப்பட்டு வந்த. அப்போ நான் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தரேன் காவ்யா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தரேன். முடியணும். நான் கேட்கிற பணத்தை கொடுக்க உன்னால முடியணும். முடியும், உன்னால முடியும். நான் சொல்றத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா பணத்தை உன்னால கொடுக்க முடியும். அது உனக்கு சாதாரணமான விஷயம். செய்றேன் காவ்யா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். செய்யணும் அருண். நீ செய்யற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். கவ்யா, என்னை நீ விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் ப்ளீஸ் எப்பவுமே சொல்லாத. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அருண், குழந்தையா இருக்க, ரொம்ப குழந்தையா இருக்க. இது நிரந்தரம் இல்ல.
நான் உனக்கு நிரந்தரம் இல்ல. நிரந்தரமா இருக்கணும்னா நான் கேக்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நீ போலாம். சாயந்தரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கவ்யா, நான் சொன்னதுதான் கேட்டுக்கோ அருண். நான் சொல்றத கேட்டேன்னா நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன். போயிட்டு வா. பிரசாத், வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தோட வாழுறது கஷ்டம்தான். ஆனா வேற வழியே இல்லை. போராடி தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை, வாழ தெரியாதவன் வாழவே முயற்சி பண்ணக்கூடாது. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். சொன்னதே புரியலையா? அப்ப குழப்பம். உன் மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கா? குழப்பம் இல்ல சார், கவலை. இனம் புரியாத ஒரு கவலை. ஏன் 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 சந்தோஷத்துக்கு காரணம் சொல்லலாம் சார், ஆனா கவலைக்கு முடியாது சார். ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா அதுக்கு 4 வார்த்தை சொல்லி ஆறுதல் தேடி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கவலைக்கு என்ன சார் பண்ண முடியும்? நோய், நோய், புற்றுநோய். அது வெளியே தெரியாது, அது உனக்குள்ளே இருக்கும். அது உனக்குள்ளே வளரும். அது உனக்குள்ளே தான் வளரும். உன்னையே அது இளைக்கும். உன்னையே அது கொல்லும். பிரசாத், மனசுக்குள்ள கூடு கட்டாதீங்க, அதை திறந்து விடுங்க. சந்தோஷமா இருக்கட்டும். இப்ப பேசுறானே இந்த கணேஷ், இவன் உங்க பாஸ் இல்ல, உங்க எம்டி இல்ல, நண்பன். நண்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நட்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த கணேஷ்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? சோகத்தை பகிர்ந்துக்கணும், சொந்தத்தை புரிஞ்சுக்கணும், நண்பனோட வாழ்க்கையை விளங்கிக்கணும். அதுதான் பிரசாத் நட்பு. சார், நீங்க இவ்வளவு தூரம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். பிரசாத், எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கணும். எம்டி, இப்போ உன் எம்டியா கேட்குறேன், உனக்கு என்ன கவலை? பணம் தேவையா? இல்ல சார். எவ்வளோ? அதெல்லாம் இல்ல சார், வாழ்க்கை சார், என் வாழ்க்கை. ஏன் 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 என்னாச்சு? ஒரு போட்டோ சார். போட்டோவா? இடிக்குதே, சிக்குதே. என்ன 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 போட்டோ? தெரியாம சார், தெரியாம நடந்த ஒரு சம்பவம் சார். அது என் குடும்ப நிம்மதியை கெடுத்துருச்சு சார்.
அப்படியா? 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 போட்டோ கெட்டவங்கள தான் எடுப்பாங்க. போட்டோ எடுத்து வாழ்க்கையே கெடுத்துட்டாங்களா? பிரசாத், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார், நான் பாத்துக்கிறேன். போட்டோ எடுத்தவங்களையும் பாத்துக்கிறேன், அந்த போட்டோவையும் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு பிரசாத், நீ வேலைய பாரு. என்ன சார் சொல்றீங்க? கூல் 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 மேன், கூல் கூல் கூல். வாழ்க்கையில டென்ஷன் ஆகவே கூடாது. டென்ஷன் வரும், அதை நம்ம தள்ள வச்சுக்கவே கூடாது. மற்றவங்க மேல ஏத்தி விட்டுறணும். அவன் வாங்கிட்டு போறான். நீ முதல்ல சொன்னிய கவலை, இனம் புரியாத கவலை. அத உனக்காக நான் பட்டுக்கிறேன். போ போ சார், போ பிரசாத். கவலையை சுமக்கிற வலிமை உனக்கு கிடையாது. கஷ்டத்தை தாங்குற வலி உனக்கு தெரியாது. சோகத்தை ஏந்திர வன்மை உனக்கு கிடையாது. இவன் 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 இந்த கணேஷ் தான் சொந்த கஷ்டத்தையும் தாங்குவான், மற்றவங்க கஷ்டத்திலையும் கூட இருப்பான். போ 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 போ. விளையாடுதா அந்த போட்டோ? அவ்வளவு தூரம் விளையாடுதா? விளையாடட்டும், எவ்வளவு தூரம் முடியுமோ விளையாடட்டும். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தானே. விளையாடட்டும், விளையாடணும். விளையாடினாதான் அது வாழ்க்கை. வணக்கம்மா. நீங்க யாரு? வீடு தேடி வந்திருக்கிறேன். நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு விவரம் சொல்ல மாட்டேனா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது. வாசல்லே நிக்க வச்சு பேசுறியம்மா. உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா தப்பு இல்லையே. வாங்க. உட்காரலாமா? உட்காருங்க. அம்மாடி, பிறக்கும் போதே யாருமே கெட்டவங்களா பிறக்கிறது கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தங்களை கெட்டவங்களா மாத்துது. அதுக்காக கெட்டவங்க கெட்டவங்களாவே இருக்கணும்ன்றது விதி இல்லை. மாறலாம், மாத்திக்கணும். நீங்க யாரு சார்? நான் யாரா? என் பேர் தேவராஜ். அதை தாண்டி என்னை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது டொனேஷன் கேட்க வந்திருக்கீங்களா? டொனேஷனா? நான் எதையும் எதிர்பார்த்து வரலம்மா. கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்ட இருக்கிறது அறிவு மட்டும்தாம்மா. அதான் உனக்கு 4 வார்த்தை புத்திமதி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னது? சரி, இது டாக்டர் அருண் வீடு தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? 4 பேருக்கு தெரியும் போது எனக்கு தெரியாம போயிடுமா? ஏம்மா, உன் பேர் என்ன? காவ்யா. காவியா? என்னது? என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா?
என் பொண்ணு வயசு தானம்மா உனக்கு, பேரை சொல்லி கூப்பிட்டா தப்பு இல்லையே. எனக்கு உன்னையும் தெரியும், இந்த வீட்டை எடுத்து கொடுத்து உன் கூட வாழ்ந்துட்டு இருக்க டாக்டர் அருணையும் தெரியும். காவியா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தப்பு இல்லை. ஆனா தேவைக்கு அதிகமா பணம் வேணும்னு நீங்க செய்யற காரியங்கள் இருக்கு பாரு, அதுதாம்மா தப்பு. சட்டவிரோதமான செயல் கூர்மையான கத்தி மாதிரி. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது உங்களையே பதம் பார்க்கும். இங்க பாருங்க, நான் நான் எதையும் கேட்க வரலம்மா, சொல்லதான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். எதுக்குமா, எதுக்கு கெட்டதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க வாழலாமே. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா வரிசையா பிரச்சனைகளை அடுக்கி சொல்லுவீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமா இருக்கு? உலகத்துக்கே வழிகாட்டின நம்ம மகாத்மா காந்தி கூட சொந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்ததுமா. ஏன் கோடீஸ்வரர் நேரு நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி தரத்துக்காக போராடினாரு. அவரு தான் பொண்ணுக்கு கடிதம் எழுதியே அவங்கள பெரிய தலைவரா உருவாக்கலையா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. நம்ம தெய்வமா ஆக வேண்டாம், அட்லீஸ்ட் நல்ல மனுஷங்களாவது வாழலாம் இல்லையா? போதும், நிறுத்துங்க. நான் இப்பவே கால் பண்ணி அருண் கிட்ட சொல்றேன். அவருக்கும் சேர்த்துதாம்மா நான் புத்தி சொல்லிட்டு இருக்கேன். அம்மாடி, இந்த வீட்டில் நீ விளக்கேத்துற நேரத்தில் வர்றவராயிருந்தா அவர் கூப்பிட்டு வச்சு பேசலாம். அவரு நீ விளக்க அணைக்கிற நேரத்தில் வர்றவராச்சே, நான் இருந்து பேச முடியுமா? எரியிற நெருப்ப எதை போட்டு மூடினாலும் புகையும் கனலும் வெளியே வரத்தான் செய்யும். மாத்தலாம், நீங்க உங்களை மாத்திக்கலாம். போதும், நிறுத்துங்க. உனக்கு கோபம் வருது, முகத்துல அடிச்ச மாதிரி. வெளியில போன்னு நீ சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நானா போயிடுறேன். அம்மாடி, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, நாகரிகம் இருக்குது. அதை கட்டி காப்பாத்த ஒரு விதைய விதைச்சவரு பெரியார். அத ஒரு செடியா வளர வச்சவரு அண்ணா. அத விருட்சமா மாத்தினவரு கலைஞர். அந்த ஆலமரத்தோட நிழல்ல தாம்மா நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க நேர்மையாவும் உண்மையாவும் சுத்தமாவும் இருக்கணும் இல்லையா? புரிஞ்சுங்க. நான் ஒன்னும் அட்வைஸ் பண்ணணும்லாம் வரலமா, ஆனா நீங்க இதை அட்வைஸா எடுத்துக்கணும். அப்ப நான் வரேம்மா.